டேக் கேர் ஆஃப் யுவர் வேர்ட்ஸ். நம்ம பேசுகிற வார்த்தைகளை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, நீதிமொழிகள் 18:21 சொல்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்போ நம்முடைய நாவு வந்து ஒரே நேரத்தில் ஸ்டீரியோ மாதிரி டபுளாக போகும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும் இல்லையா? அதில் மரணமும் இருக்குது, அதில் ஜீவனும் இருக்குது. அதில் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணலன்னா அது நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணிடும், கெடுத்து போட்டுரும் இல்லையா? அது ஒரு கத்தி மாதிரி தான். ஒரு கத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வைத்து நாம் காய்கறிகளை வெட்டவும் செய்யலாம். அதில் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனாக மாறிடும் இல்லையா? விரல் துண்டா போயிடும் இல்லையா? இன்னும் கொஞ்சம் கோவத்தில் கத்தி எடுத்துட்டீங்கன்னா இன்னொருத்தர் உயிரே என்ன பண்ணிடும், பறிச்சு. அதனால இந்த வார்த்தைகள் கூட அதே மாதிரி தான். வார்த்தைகளாலேயே நீங்கள் ஒருத்தருக்குள்ள அன்பையும் நேசத்தையும் பெருக பண்ணலாம். வார்த்தையினாலேயே 2 பேர் பிரிஞ்சே போயிடலாம் இல்லையா? காதலர்கள் விரும்பி செய்கிற காரியம் என்னதான் பேசுவாங்கன்னே தெரியாது, பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசி பேசி அவர்களுக்குள்ளே காதல் பெருகிறதா சொல்றாங்க. ஆனா அதே வேளை குடும்பங்களுக்குள்ள இவரோட வாழவே மாட்டேன் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார்கள். அதுவும் எதனாலே? பேசிதான். பேசி 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 பேசியே சண்டையை வளர்த்து, அதே வாய் தான், இதுக்குன்னு ஸ்பெஷலாக வாயிலாம் இல்லை, ஒரே வாயில தான் சண்டையும் வருது, அன்பும் வருது. ஒரே வாயில பேசுகிற வார்த்தைகளால் 2 பேரும் இணக்கமாக மாறிடுறாங்க, அல்லது 2 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க மாட்டேன்னு பிரிஞ்சும் போயிடுறாங்க. அதனால குடும்பத்துக்குள்ள நம்ம பேசுகிற வார்த்தைகளை குறித்து எப்படி இருக்கணும், ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். அதில் 3 விதமான வார்த்தைகளை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். முதலாவது, எதை பற்றிய வார்த்தைகள், எப்படிப்பட்ட வார்த்தைகளில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால், நீதிமொழிகள் 13:17 பாருங்க. துரோகம் உள்ள தூதன் தீதிலே விழுவான், உண்மை உள்ள ஸ்தானாபதியோ ஔஷதம். துரோகம் உள்ள தூதன், தூதன் அப்படின்ற வார்த்தை வந்து செய்தியை கொண்டு செல்பவன். அப்போ முதலாவது எதில் நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, ஒரு காரியத்தை நாம் வந்து ரிப்போர்ட் பண்ணுறது அல்லது நம்ம தகவல் சொல்கிறதுக்கு பார்த்தீங்களா, தகவல் நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோம் பாருங்க, இந்த வார்த்தைகளை குறித்து நம்ம ரொம்ப அதிக ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம ரிப்போர்ட்டிங்கை வைத்து ஒரு காரியத்தின் பிரச்சனைகளை முடிவுக்கும் கொண்டு வரலாம், பிரச்சனையே இல்லாத பிரச்சனையாகவும் மாற்றலாம். ஒரு நல்ல தூதுவனாக இருக்கணும். நம்ம எல்லாருக்குமே தூது சொல்கிற வழக்கம் இருக்கு இல்லையா? நமக்குள்ள பிரச்சனைகள், நமக்குள்ள தேவைகள், நமக்குள்ள மனசு காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம ரிப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம வீட்டில் நடக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்களை ரிப்போர்ட் பண்ணியாகணும். அந்த ரிப்போர்ட்டிங்கில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். 25ஆம் அதிகாரம் பாருங்க, நீதிமொழிகள் 25:13, கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான், அவன் தன் எஜமான்களுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுவான். ஆமா, உண்மை உள்ள ஸ்தானாபதி, உண்மையாக தூது சொல்கிறவன், கரெக்டா பேசுறவன் எப்படி இருப்பான்னா, குளிர்ச்சியான உறைந்த மழையை போல வெயில் காலத்தில் இருப்பானா. அவன் பேசுகிற வார்த்தைகளாலேயே வெயிலுடைய உஷ்ணம் எல்லாம் குறைஞ்சிருமா, அந்த அளவுக்கு அவன் அவ்வளோ மெருதுவா பேசுவானா. ஹி நோஸ். ஒரு காரியம் வந்து உக்கர கோபத்தில் போயிட்டு இருக்கும் போது, ஒரு காரியத்தை ரிப்போர்ட் பண்ணும்போது அந்த காரியத்தை சொல்ற விதமா என்ன பண்ணுவான், பொறுமையாக யோசிச்சு நிதானிச்சு சொல்லுவான். இந்த ரிப்போர்ட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவர் ஒரு காரியத்தை நம்ம பகிர்ந்து கொள்ளும் போது கூட கேர்ஃபுல்லாக ரிப்போர்ட் பண்ண பாருங்க. ஒரு கணவன் மனைவி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. உதாரணமாக அவங்க பிள்ளையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க வச்சுடுங்களேன். அந்த பிள்ளை என்னமோ சின்னதாக ஒரு தவறு செஞ்சுருப்பான், ஏதோ ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கும். ஆனால் சில வேளையில் ஒரு மனைவி தன் கணவன்ட்டு அந்த மிஸ்டேக்கை எப்படி சொல்லுவாங்கன்னா, தூக்கு தண்டனைக்கு போக வேண்டிய ஒரு குற்றவாளி போல அதை பெருசுபடுத்தி பேசுவாங்க. இவர் ஏற்கனவே டெம்பரில் வந்திருப்பார், இவர் யாருடா நம்ம எதிரில் மாட்டுவான்ற மாதிரி கோபத்தில் வந்திருப்பார். அந்த பிள்ளைய பற்றி சொன்ன உடனே பாவம் அந்த பிள்ளைக்கு என்ன விழும், அடி ஓத்த பதன்னு விழும். அவன் ஒன்றுமே கடைசியில் விசாரித்து பார்த்தா அந்த விஷயம் ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். அந்த விஷயத்தை சொல்ற விதம் இருக்கு பாருங்க, ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஹவு டு யூ கம்யூனிகேட்? ஒரு காரியத்தை ரிப்போர்ட் பண்றதை எப்படி ரிப்போர்ட் பண்றோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிப்போர்ட்டிங் தப்பாச்சுன்னு சொன்னாலே அது உறவுகளை என்ன பண்ணிடும், கசப்பாக்கி விடும், கசப்பாக்கி விடும். பாருங்க, நம்ம எல்லாருக்குமே பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைகள் நமக்கு வரதான் செய்யுது. நமக்கு சில தடவை யாராவது ஒருத்தர் நம்ம நடத்துகிற விதம் நமக்கு பிடிக்கல. ஆனால் நம்ம யோசிக்கணும், இந்த வார்த்தையை நான் என் கணவன்கிட்ட என் மனைவியிட்ட நான் ரிப்போர்ட் பண்ணேன்னா அதுக்கு என்ன பின்விளைவுகளை கொண்டு வர நம்ம யோசிக்காமல் போய் சொல்லிட்டோம்னு வச்சுக்கிடுங்களேன்,
அது நிச்சயமாகவே அது என்ன உண்டாக்கும்? பெரிய பிளவுகள், தேவையில்லாத காயங்களை நமக்குள்ள உண்டாக்கிறோம். விசேஷமாக ரிப்போர்ட் பண்றது மாத்திரம் இல்லை, ரிப்போர்ட்டை வாங்குறதுல கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வீட்லேயும் அதே போல தான். சில பேருக்கு ஏதாவது ஒரு காரியம் பார்த்தாலே பிடிக்காது. உதாரணமாக சில பெண்களுக்கு மாமியாரை பார்த்தாலே பிடிக்காது. அது எதிரி கட்சி. அதனால மாமியார் தும்முனா ஒரு பெரிய பிரச்சனை, அது நேஷனல் நியூஸு. மாமியார் உப்பு போட்டால் ஒரு பெரிய நியூஸு, உப்பு போடாட்டி ஒரு பெரிய நியூஸு. அப்போ ஒரு ஹஸ்பண்ட் என்ன பண்ணணும்னா அந்த சேனல் ஆன் பண்ணி பார்க்கும்போது அது அப்படிதான் இருக்கும். அதை கேட்டு அப்படியே உணர்ச்சி வசப்படக்கூடாது. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம், கவலைப்படாத, எல்லாம் சரியா போயிடும், உன் நாக்கு நல்லா வேலை செய்யணும்னு ஜெபம் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லிடாதீங்க. நான் சொல்கிறேன், சும்மா சொல்கிறேன். நீங்கள் பேசுகிறதுங்க அந்த கம்யூனிகேஷனை வாங்கும் போதே கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும். யூ ஹவ் டு லேர்ன் ஹவு டு டூ இட். சில பேருக்கு சிலரை பார்த்தாலே பிடிக்காது. அப்போ அவங்கள பற்றி எப்போ பேசினாலும் எதுதான் பேசுவாங்க? நெகட்டிவாக தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டிங்கை கேட்கும்போது ஓகே சரி, நம்ம ரொம்ப எக்ஸைட் ஆக வேணாம், ஏன்னா கொஞ்ச நாள் பொறுத்து இருப்போம். இந்த ரிப்போர்ட்டிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஹவு யூ ரிப்போர்ட் சம்திங். ஒரு காரியத்தை எப்படி நம்ம சொல்கிறோம், அதை எப்படி வெளியே சொல்கிறோம், ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மையாக சொல்கிறேன், பெரிய பெரிய பிரச்சனைகளை கூட நாம் ரொம்ப ஞானமாக கையாண்டா நம்ம பேசுகிற விதமே அந்த உக்கிர கோபத்தை கூட அப்படியே தணிச்சிடும். கோடை காலத்தில் கூட நம்ம சரியான தூதுவனாக இருந்தால் பனி பெய்கிறது மாதிரி நம்முடைய வார்த்தைகள் மாறிவிடும். ஒரு நல்ல உதாரணம் பைபிளில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இந்த சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யோசேப்பு மரியாள் என்பவர்கள் 2 பேரும் திருமணத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் மரியாள் கர்ப்பவதியாய் இருக்கிறாள் அப்படின்ற செய்தி யாருக்கு வந்தது? யோசேப்பு கேள்விப்பட்டான். ஆனால் வேதம் சொல்கிறது 19ஆம் வசனம், அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட பேசினானா யோசனையா இருந்தானா? ஆமா, பேசவே இல்லை. வேற யார்ட்டையும் போய் இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. மனசுல தான் யோசிச்சுட்டு இருந்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இதை போய் ஒரு 10 பேர்கிட்ட பேசியிருந்தா என்ன மாதிரி கதை நடந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா அவனுடைய வார்த்தைகளை கேட்டவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ எதுக்கு அவளோட இருக்கிற, அவளை விட்டுட்டு நீ போயிடு, அப்படிதான் தூண்டியிருப்பாங்க. ஆனால் அவன் என்ன செய்தான்னா மனசுலேயே வச்சு யோசிச்சுட்டு இருந்தான். வேதம் சொல்லுகிறது, இப்படி அவன் யோசனையா இருக்கும்போது கர்த்தர் தூதனை அனுப்பினார். அவளை சேர்த்துக்கொள்ள பயப்படாத, அவளிடத்திலே உண்டாயிருப்பது பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசி காரியங்களை சாஃப்டா முடிச்சுட்டார். பாருங்க, நம்ம ஒரு காரியத்தை எப்படி ரிப்போர்ட் பண்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். எல்லாத்தையுமே சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்தையும் மிகைப்படுத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்தையுமே ரொம்ப சீரியஸா விலாவரியா சொல்லணும்னு அவசியமே இல்லை. நம்ம சொல்ற ரிப்போர்ட்டிங் கூட நம்ம எந்த லிமிட்ல சொல்லணும், எந்த அளவில் சொல்லணும், எவ்வளவு நேரம் சொல்லணும், எந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும், இதை நம்ம ரொம்ப நிதானித்து சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஹவு டு யூ ரிப்போர்ட் அ மேட்டர்? யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சொல்லுகிற செய்திகளால எத்தனை முறை நம்ம ஃபேமிலிக்குள்ள எவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் தெரியுமா? எவ்வளவு சிக்கல்களை உண்டாக்கியிருக்கோம் தெரியுமா? அதை நம்மளால என்ன பண்ண முடியல, பிரிக்கவே முடியல. சில காரியங்களை சொல்லாமல் இருப்பதே நல்லது. சொல்லவே வேணாம், அப்படியே விட்டுறலாம். கேட்டனா கேட்டதோட நிறுத்திக்கணும். அது திருப்பி இன்னொரு முறை யார்ட்டையும் சொல்ல அது இன்னும் பிரச்சனை என்ன ஆகிடும், பெருசாகிடும். அமைதியாக விட்டுணும், அமைதியாக விட்டுணும். ஹவு டு யூ ரிப்போர்ட் சம்திங்? பிரச்சனை இருக்க தான் செய்யுது, உள்ள பெரிய பிரச்சனை தான். வெளியே வரும்போது அப்படியே சாஃப்டாக ஒன்றுமே தெரியாத மாதிரி, நீ ரொம்ப படிக்கிறியா, யாருமே உன்னோட சேர்ந்து படிக்கவே முடியலையா, எப்படி கூட்டு போயிட்டாங்க பாருங்க. ரிப்போர்ட்டிங், ஹவு யூ ரிப்போர்ட் சம்திங். அவங்களுக்குள்ள என்ன விதைக்கிறோம், அதுக்கு நம்முடைய வாய் தானே, வாயின் வார்த்தைகள் தானே. ஒரு பிரச்சனை நம்ம வீட்டில் வருது, ஒரு குழப்படி வீட்டில் வருது, எப்படி அதை நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோம், யார்கிட்ட சொல்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் பார்த்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் தான். அவங்க குடும்ப பிரச்சனையை வீட்டுக்கு வர்ற வேலைக்காரியிலிருந்து, ரோட்டில் குப்பாடுறவங்ககிட்ட இருந்து, வீட்டு சொந்தக்காரங்கிட்ட இருந்து, பக்கத்து வீட்டில இருந்து, நின்று பேசுறவங்க, உட்காந்து பேசுறவங்க, மார்க்கெட்ல காய்கறி விற்கிறவங்ககிட்ட இருந்து நின்று தங்க கதையை போய் சொல்லாட்டி அவங்களுக்கு தூக்கம் வராது. ஆக அவங்க வீட்டார் எங்க போனாலும் எல்லாரும் மறைச்சு மறைச்சு பார்ப்பாங்க, என்னமோ குற்றவாளி நடந்து போற மாதிரி பார்ப்பான். ஏன் இது நடந்தது, எல்லாத்தையுமே பேட். அது சில பேருக்கு அது என்னமோ ஒரு புது ஒரு தெம்பு வந்துருது. தங்கள் கணவனை பத்தி கேவலமா 10 இடத்துல சொன்னாதான் இவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். யார்கிட்ட போய் பேசுறாலும் 2 நிமிஷம் பேசி 10 நிமிஷம் ஒரு ஆள்கிட்ட பழகிட்டா போதும். சிஸ்டர், என் புருஷனுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிடுங்க, அவர் இதுல சரியில்லை அதுல சரியில்லை. பார்த்தா உலகமே எழுப்புதலுக்காக ஜெபம் பண்றதை விட்டுட்டு இந்த புருஷனுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஜெப குறிப்பே. கடைசியில் ஒரு நாள் புருஷன் தெரியாம அதே ஜெப கூட்டத்தில் போய் உட்காருப்பார்.
இதை தெரியாம எல்லாரும் இவர் தான் புருஷனே தெரியாம இவருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். அன்றையோட ஜெபம் நின்று போறபடி அவர் வீட்டில் போய் காரியத்தை சரி பண்ணுவார் இல்லையா? சர்ச்சை பக்கமே தலை வச்சு பக்கம் படுக்க மாட்டார். ஏன்னா எங்க பார்த்தாலும் என்னை பத்தி என்ன பண்ணிருக்க, எதையாவது உன்னை பொல்லாத சொல்லி வச்சிருக்கிய பாவி. ஒருத்தரை விட மாட்டாங்க, எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு அது கடைசியில் எல்லாம் நிதானிச்சு ஆராய்ச்சி பார்த்தா ஒண்ணுமே இருக்க, சின்ன விஷயமா இருக்கும். ஹவு டு யூ ரிப்போர்ட்? ஹவு டு யூ ரிப்போர்ட்? நீங்க ஹாஸ்பிட்டல்ஸ்க்குலாம் போனீங்கன்னா மருத்துவமனைகளில் லிஃப்ட்டில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? பெரிய ஹாஸ்பிட்டல் லிஃப்ட்டில் போட்டிருப்பாங்க, இந்த லிஃப்ட்டுக்குள்ள பொது இடங்களில் உங்களுடைய சொந்தங்கள் பேஷண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அந்த பேஷண்ட்டுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை பற்றி இந்த அறைக்குள்ள பேசாதீங்க, எல்லாருக்கும் தெரியப்படுத்தாதீங்க, அதை அவர் ப்ரைவேட்டாக வச்சுக்கிடுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டிக்கர் நம்ம தலையில் ஒட்டினா கூட நல்லா இருக்கும். வீட்டு கதைகளை ஊரெல்லாம் என்ன செய்யாதீங்க, பரப்பாதீங்க. யாருக்கு தேவையோ டாக்டருக்கு தெரிஞ்சா போதும், அவங்க ஒருத்தர் ட்ரீட் பண்றாருல அது போதும், அங்கேயோட முடிச்சிருங்க. பொது இடங்களில் கொண்டு போய் என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. அது சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சகோதரிகள் ஜெப ஐக்கியத்தோடு இருப்பார்கள். அங்க ஜெப ஐக்கியம் நடக்குதோ இல்லையோ அவங்க குடும்பத்தினுடைய சகல கசமுசாவும் என்ன இருக்கும் அவங்களுக்குள்ள பேசப்படும். எல்லாம் எதுக்காக கூட சொல்லுவார்கள் நினைக்கிறீங்க? ஜெபிச்சுக்கிடுங்க, ஜெபிச்சுக்கிடுங்க. இந்த சகோதரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குழுவுல மாத்திரம் அங்கத்தினர் கிடையாது, இவங்க இந்த மாதிரி 50 குழுவுல என்ன இருப்பாங்க, ஐக்கியமா இருப்பாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுக்கு எதுக்குமே சம்பந்தமே இல்லாத ஜெப குறிப்பை அந்த சிஸ்டர் சொன்னாங்க, வேற யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, உங்க குழுவுல மாத்திரம் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க சொல்லுங்க. இது வந்தா எப்போ வராதோன்னு சில சகோதரிகள் காத்து கிடப்பார்கள். அவங்க உடனே ஃப்ரீ டெலிவரி எல்லாருக்கும் உலகம் முழுவதும் பரவிவிடும். Be careful how you report, what you say. ரொம்ப காஷியஸா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். என்ன சத்தம் வர மாட்டேங்குது? ஆமென். யோசேப்பை போல இருக்க வேண்டும். சொல்லுங்க, எப்படி இருக்க வேண்டும்? ஆமா, யோசேப்பை போல இருக்க வேண்டும்.